யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க டோக்கன் புக் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸ் வந்து அதுக்காக பார்க்க போகிறோம். யூஸ்வலாக என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்பிட்டலில் வந்து எதர் கால் பண்ணுவோம், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நேரில் அதுக்காக போகணும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி இத்தனை டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால ரிசப்ஷனிஸ்ட்டுக்கும் ஈஸியாக இருக்கணும், பேஷண்ட்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கணுன்ற மாதிரி நம்ம வந்து ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ண போகிறோம். மந்த்ஸ் எங்களுக்கு ஓவராலாக கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஒர்க் ஷாப் ஃபஸ்ட்டாக கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து இந்த ஒர்க் ஷாப்பில் ப்ராஜெக்ட் ஒன்று ஆன் ஸ்பாட் கொடுத்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ண சொன்னாங்க. இப்போ தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது நிறையா டிஃபிகல்ட்டி இருக்கும். இப்போ ஒரு டீமாக கொலாபரேட் பண்ணி நிறையா விஷயம் பேசி நாங்கள் பண்ணனால இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் வந்திருக்கு, அப்புறம் எவ்வளோ பெண்டிங் இருக்குது, புதுசாக எதாவது ரெக்வஸ்ட் வந்திருக்கா, அந்த இதெல்லாம் ரிசப்ஷன் வந்து இப்போ பார்த்துட்டு டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் பேஷண்ட் வந்து இந்த டைமுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டைமுக்கு டாக்டர்ஸ் அவைலபிளா அப்படின்ட்டு அந்த ஷெட்யூல் பார்த்துட்டு அவங்க வந்து டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்க்கு அவைலபிள் டைமிங் சொல்லுவாங்க. அண்ட் ஆல்ரெடி ஓல்டு பேஷண்ட் யாரும் இருந்தாங்கன்னா அவங்க டாக்டர் பார்க்கணுமா வேணாமா இல்லை கன்சல்ட் மட்டும் போதுமா அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணி ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. ஹாய், ஐ எம் நித்யா ஃப்ரம் கோயம்புத்தூர். டுடே 1 day ஒர்க் ஷாப் வந்து வச்சுருந்தாங்க. டீமோட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஹாய், ஐ எம் மார்செல்வம். ஐ எம் ஃப்ரம் விழுப்புரம். நான் ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட் கொண்டு வந்துட்டுருக்கேன். அது என்னென்னா, எம்ப்ளாயிஸ் வந்து பேண்டமிக் டைமில் வந்து முடிச்சுட்டு ஆஃபீஸ் போகணும். அப்போ வந்து அவங்க சீட் புக் பண்ணுவாங்க. சீட் புக் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ரெடி பண்ணியிருக்கேன். அதில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், எல்லாமே ஃபஸ்ட் ஒன்றா எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். செல்வம் சொல்கிற மாதிரி நம்ம மீட்டிங் பண்ணால் மீட்டிங் ஹாலில் வந்து எவ்வளோ வந்து எவ்வளோ சீட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி அதை காட்டணும். அண்ட் தென் இப்போ ஃபேவரட்டில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச சீட்டு வந்து ஃபேவரட்டாக கூட வச்சுக்கலாம். அதில் ஃபேவரட்டில் ஆப்ஷனில் வந்து நம்ம ஸ்டேட்டஸ் கூட வச்சுக்கலாம். அதில் ஸ்டேட்டஸ் வரும். அண்ட் தென் நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் நம்ம புக் பண்ணிட்டோம் அப்படின்னா சீட் ஹாஸ் பின் புக் அப்படின்னு நம்ம கன்ஃபர்மேஷன் அதில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் காட்டணும். நம்ம என்ன டெஸ்டினேஷனில் இருக்கோம், நம்ம புக் பண்ண சீட் எந்த ஃப்ளோரில் இருக்குது, எந்த கேபினில் இருக்குது, எந்த டைமில் நம்ம புக் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே வரும்.